ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பயிற்சி 1.1ல் ஏழாசம் பார்க்க போகிறோம். இப்போ ஏழாசம் பார்த்தீங்கன்னா A is equal to 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B is equal to 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் AB இன்வர்ஸ் is equal to B இன்வர்ஸ் into A இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் A இருக்கிற இடத்த A is equal to 3, 2, 7, 5 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி பியோட வேல்யூ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். B is equal to -1, -3, 5, 2. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா AB இன்வர்ஸ், அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் AB இன்வர்ஸ் இருக்குது. ஸோ முதல் AB நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு A B 2 இருக்குது, ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ AB is equal to ABயோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3, 2, 7, 5. அதே மாதிரி பியோட வேல்யூ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்டு B -1, -3, 5, 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, மல்டிபிள் பண்ண என்னென்ன வரும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். ஏபியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா -1 × 3, ஸோ -3 ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, 2 10. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 × 3 9, மைனஸ் முன்னாடி மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு, 2 × 2 4. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1 × 7, ஸோ -7. அடுத்து ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 5 × 5 25. இது அதே மாதிரி 7 × -3 -21. இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், 2 10. ஓகேங்களா? இப்போ ஏபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு இதை 10 -3, ஸோ 7ன்னு வந்துடும். இங்கே -9 4னால -5, இங்கே -7 25னால +18, இங்கே -21 + 10னால -11. இதாங்க ஏபியோட வேல்யூ. இப்போ ஏபி நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபி இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. இது இடப்பக்கன்றனால ஸோ இடப்பக்கத்தை எடுத்து எழுதிக்கலாம். இடப்பக்கம் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். என்னங்க, 1/(A into adjoint of A) அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக இங்கே ஏபின்றதுனால நம்ம இப்போ இதை மாற்றி எழுதிக்கலாமா? அதாவது ஏபி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/(AB into adjoint of AB அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கதை நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லைங்க, இப்போ கொடுத்துருக்கதை அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 × -11 -77. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 × 18, ஸோ 90 இஸ் ஈக்குவல் டு இப்போ 77லேருந்து 90 போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 13. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டில் இது ஒரு லைன் எடுத்து எழுதிக்கணும். அதாவது ஏபி இன்வெர்ஸ் காண முடியும் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இது அப்படியே கிராஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூலை விட்டத்தை மாற்றி எழுதும்ல, அதே தாங்க. என்ன எழுதிக்கலாம், அந்த மூலை விட்டத்தை மாற்றினீங்கன்னா இங்கே -11 7. இப்போ இங்கே -5ன்றதுனால +5, கீழே -18 அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏபி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/, நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டி தெரியும் 13. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வந்து 13 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -11 5 -18 7. ஓகேங்களா? இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ நமக்கு பி இன்வெர்ஸ் ஃபார்முலா தெரியும். பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/(B into adjoint of B). ஓகேங்களா? இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் பி வேணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி இப்போ கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ -1 3 5 2 இருக்குது, இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 + 15ன்னு வரும். ஸோ -2 + 15 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 என்பதால் பி இன்வெர்ஸ் காண முடியும் அப்படின்றத எழுதிக்கணும் கண்டிப்பாக. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு
என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா? மூலை வட்டத்தை மாற்றி எழுதுங்களா? 2 - 1 + 3 - 5 அப்படின்றது நமக்கு adjoint of B. இது இப்போ தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ B inverse is equal to 1 divided by modulus of B நமக்கு தெரியும் 13 into adjoint of B நமக்கு தெரியும் 2 3 -5 -1. ஸோ B inverse கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம A inverse கண்டுபிடிக்கலாம். A inverse நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், மறுபடியும் ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். 1 divided by modulus of A into adjoint of A அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு modulus of A நம்ம கண்டுபிடிக்கலாம். modulus of A is equal to அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3 15 -1 7 14 is equal to 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எழுதிக்கலாம் A இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சு. adjoint of A நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். adjoint of A அதே மாதிரி மூலை வட்டத்தை மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ 3 இருக்கிற இடத்துல 5ன்னு, 5 இருக்கிற இடத்துல 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்க பார்த்தீங்கன்னா குறிய மாற்றி எழுதிக்கலாம். -2 -7. ஓகே, adjoint of Aவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A இன்வர்ஸ் நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1. ஸோ 1 தான் வரும், அது எழுத தேவையில்ல. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 -2 -7 3. இப்போ A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வலப்பக்கம் என்ன கேட்டிருக்காங்க? B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ B இன்வர்ஸோட மதிப்பு 1 divided by 13 இன்ட்டு 2 3 -5 -1. அதே மாதிரி A இன்வர்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் 5 -2 -7 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ B இன்வர்ஸ் அந்த 1 divided by 13 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும், மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கூடாது. 2 × 5 10 -3 21. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 2 -4ன்னு வரும், ப்ளஸ் 3 9. ஓகேங்களா? இப்போ -5 × +5 5 25 மைனஸ் இருக்கணும், -25. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ 7. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா -5 -2, ஸோ 10. இங்கே மைனஸ் இருக்கணும், -1 3. ஓகேங்களா? இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 divided by 13 10 -21, ஸோ -11 வரும். இங்கே -4 + 9, ஸோ 5. இங்கே -25 + 7, ஸோ -18. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 10 -3, ஸோ 7ன்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸோட மதிப்பு. இப்போ இதோட செகண்ட் ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்களா, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ AB இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்றத கடைசியாக எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்க நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.